ஒரு டெக்ஸ்ட் ஆர் இமேஜை வீடியோவில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை பர்சனோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Capcut ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த வீடியோவை இந்த எஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனிமேட்டட் ஸ்டிக்கரோ இல்லை நார்மல் ஸ்டிக்கரோ எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு அனிமேட்டட் ஸ்டிக்கர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே டூல் பாரில் ரைட் எண்டில் ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபைண்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆரஞ்சு கலர் ரிங்கு மாதிரி ஒன்று ஷோ ஆகும். ஸோ அதுதான் ட்ராக்கிங் ஃபீல்டு. ஸோ நீங்கள் அந்த ட்ராக்கிங் ஃபீல்டை எந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு அதோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ட்ராக்கிங் ஃபீல்டு மூவ் ஆகிறப்போ உங்கள் ஸ்டிக்கர் எங்கே இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது அது ஃபேஸ் மேலே இருக்கணுன்றதுனால நான் அந்த ஃபேஸ் மேலே நான் அந்த ஸ்டிக்கரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்டார்ட் ட்ராக்கிங்னு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் ட்ராக்கிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ட்ராக்கிங் ஃபீல்டு எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கேயும் இந்த ஸ்டிக்கர் போகும். ஸோ இது ஜஸ்ட்டு 1 மினிட்டில் பண்ணிடலாம். கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சேம் கான்செப்ட் தான், இதில் ஸ்டிக்கருக்கு பதிலாக டெக்ஸ்ட்டு இல்லைனா ஒரு இமேஜை ஆட் பண்ண போகிறீங்க. அதை அடுத்த ஸ்டெப்ஸில் பாருங்கள். இப்போது நான் இந்த ஸ்டிக்கருக்கு பதிலாக ஒரு வடிவேல் சாரோட இமேஜை வச்சு ஒரு ஃபன் மீம் மெட்டீரியல் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அகெயின் வீடியோ ஆட் பண்ணிட்டு ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு டாப் லெஃப்ட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் போட்டு ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் செலக்ட் பண்ணுற விண்டோ வரும். ஸோ நீங்கள் எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அந்த ட்ராக்கிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த ட்ராக்கிங் ஃபீல்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இமேஜ் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வச்சுட்டு ஸ்டார்ட் ட்ராக்கிங் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ ரெடி. சேம் மெத்தட் ஃபார் டெக்ஸ்ட் ஆல்சோ. ஸோ கீழே டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சம் அனிமேட்டட் டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிசைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அகெயின் இந்த சேம் ப்ராசஸ் ட்ராக்கிங் கிளிக் பண்ணி ட்ராக்கிங் ஃபீல்டு செட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட ப்ளேஸ் எங்கே இருக்கணும் அப்படின்றத ஸ்டார்டிங்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வீடியோ ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் அந்த ட்ராக்கிங் ஃபீல்டு உங்களோட இமேஜ் ஆர் டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ் இதை வச்சு மேக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் இன்னொரு கேப்கட் டுட்டோரியலோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை. பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி.